ஒரு மாணவர் உள்நாட்டில், இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்கூல்லையோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லையோ அட்மிஷன் போடுறப்போ ஒரு கன்சல்டன்ட்டோட துணை தேவை இருக்காது. முறை நம்ம போகிறப்ப கூட ஒரு கைட்லைன்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்மளே போய் நம்ம குழந்தைகளை பார்த்துப்போம், நம்ம குழந்தைங்க வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. வெளிநாடுகளை தேர்வு செஞ்சு போகிறப்போ அந்த பெற்றோர்களுடைய கடமையை உணர்ந்து அந்த கன்சல்டன்ட் செயல்படணும். ஏன்னா ஒரு பெற்றோரோட சார்பா அந்த கன்சல்டன்ட் ஒரு மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவரை கண்காணிக்கணும். அப்படி கண்காணிச்சுட்டு அந்த மாணவர் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணதுல இருந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்தியாவில் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற வரையிலும் அந்த கன்சல்டன்டோட சப்போர்ட் இருக்கணும். ஸோ நிறைய கன்சல்டன்ட் திடீர்னு உதயமாகறாங்க, திடீர்னு மறையறாங்க. ஸோ நீங்க சரியான கன்சல்டன்டை தேர்வு செய்து உங்க குழந்தையோட எம்பிபிஎஸ் கனவுக்கான அட்மிஷனை ப்ராப்பரா அட்மிஷன் பண்றதுக்கு அந்த யூனிவர்சிட்டியோட ஆத்தரைஸ்ட் அட்மிஷன் பார்ட்னரான சன்லைட் எஜுகேரை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்க குழந்தை எம்பிபிஎஸ் படிப்பு முடிக்கிற வரையிலும் ஒரு பெற்றோரா செயல்படுவோம்.